காவேரி ஹாஸ்பிட்டல் ஒசூர்லேருந்து வரேன். ஆல்மோஸ்ட் 12-13 வருஷமாக நான் இந்த கார்டியாலஜிஸ்ட் இந்த தொழிலில் இருக்கேன். இங்கே வந்து இந்த தியான அறிமுகம் வந்து எனக்கு மெயினாக டாக்டர் ஜெயமோகன் சார் அவரோட புக்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு இருந்தேன் லாஸ்ட் ஒரு 1 இயராக. ஸோ அப்படி அவருடைய யூடியூப் தளங்கள் பார்க்க போய் தான் நமக்கு இந்த தியான வகுப்பு கொஞ்சம் அறிமுகம் கிடச்சிது. ஸோ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செஷன் வந்திருந்தேன். அதில் வந்து இந்த பேசிக் லெவல் ஆஃப் மெடிடேஷன் வித் அந்த பிராணாயாமா அதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு பண்ண நமக்கு வந்து மோர் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, நமக்கு என்னோடய தொழில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. எல்லாரோடையும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி பண்ணுறது தான் கவனிப்பு கொடுக்குறாங்களே தவிர அவங்க வந்து மென்டலாக ஹெல்த் வந்து அதை பற்றி அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. இப்போது இருக்க நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளோட ஒர்க் பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆங்ஸைட்டி டிஸார்டர், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 20% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வராங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, ஈவன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மற்ற பிரிவுகள், நரம்பியல் பிரிவுகள் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாகறாங்க. அதுக்கு மெயினாக காரணம் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தான். ஸோ மனதை வந்து நம்ம அந்தளவுக்கு கேர் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் வந்து நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு நமக்கு அந்தந்த டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. பட் மன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு டெஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, நம்ம அதை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னன்னா ஒரே வழி வந்து நமக்கு யோகா, தியானம் இது மட்டும்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து நான் பண்ணி எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கிற மாதிரி இதே மாதிரி மற்றவங்களுக்கும் நான் எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இதில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். அதுக்காக தான் வந்தேன். இந்த 6 மாதத்தில் நல்லா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு இந்த செகண்டு செஷனுக்கு இந்த அட்வான்ஸ்டு மெடிடேஷன் கிளாஸ் அதுக்கு வந்திருக்கேன் நான். ஸோ ரொம்ப நல்லா தெல்லை சிந்தி பிரபு சார் சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு குருகுலம் முறையில் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய ஆன்லைன் இதெல்லாம் வருது. பட் அந்த மாதிரி இவங்க சூஸ் பண்ணாமல் குருகுலம் முறையில் இருக்கும்போது நமக்கு அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கிற அந்த பாண்டேஜ் நல்லாயிருக்கும். நமக்கு அவங்க சொல்லித்தரது நம்மளால் கரெக்டாக எடுத்துக்க முடியுது, நல்லா நமக்கு கன்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அது இல்லாமல் இந்த ஒரு 2.5-3 நாளைக்கு வந்து நமக்கு வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு ஃபுல்லாக இங்கே அந்த ஃபுல் அட்டென்ஷனோட நம்ம அந்த வகுப்புகளை வந்து நல்லா நமக்கு மனதில் நிற்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து எனக்கு எப்படி பெனிஃபிட்டோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விருப்பப்படுறாங்களோ கண்டிப்பாக அவங்களும் இந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணி அந்த பெனிஃபிட்டை வந்து அவங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.